இடத்தை பார்த்து இந்த இடத்தின் பெருமைகளை நாம் பாடலாம் என்று பார்த்தால்
கஷ்டப்பட்டு பிறந்து வளர்ந்து கல்வி ஞானங்கள் பெற்று தனக்கென்று ஒரு மனைவி தேடி அந்த மனைவி கண்டு என்ன ஒன்று பிள்ளைகள் நாம் நம்மளை கட்டிய மனை உண்டு என்று பெற்ற தாயை கவனிக்காமல் போனார். ஈரேழு ஜென்மத்தால் மோசம் கிடைக்காது என்ற ஒரு காரணத்தால் கிடைத்தால் திருவள்ளுவர் சொன்னார் வேண்டும் பெருநோக்கும் தலைமையை சான்றோரை கேட்ட தாயின் மறக்கிறார் இடத்தில் தாயின் மாடலாக ஒரு பாடல் என்று பார்த்தால் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த பிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடு தெய்வம் தாயே அன்னையோ ஆலயம் அன்னையோ ஆலயம்
எங்களுடைய காவலிலே கண்ணன் கருத்துமலை குல வணக்கம். யாரோ ஒரு நாராயணா, ஓம் நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி கொண்டிருக்கின்றார். ஐயோ பாவம், யாருக்கு கனகத்தில் பாட்டு பாடும் மரியாதை கொடுத்தேன். இனிமே இத்தனை மசிறு கூட கொடுக்க மாட்டேன். புரிய வச்சேன். ரோனி அக்கா வர மாட்டேன். சந்தான பாட்டு பாடு சங்கமா ஏதே நாட்டுக்குள்ள வந்திருந்தீங்கன்னா எங்க அரண்மனைக்கு வந்திருந்தீங்கன்னா அதுக்கு உங்களை உட்கார வச்சு குஞ்ச நசுக்கி கோழி குஞ்ச நசுக்கி அரசியலை உணவோட உங்களுக்கு சாப்பாடு போட்டு விருந்தோம்பல் பண்ணியிருக்கோம். நாங்க இருக்கிறத காட்டுக்குள்ள இருக்கோம். எங்களை தேடி காட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. வந்தாலே வரவேற்க வந்தவங்க நாடு. அதனால ஐயா வாருங்கள் அப்படின்னு உங்களை வரவேற்க. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன வேலையா வந்திருக்கீங்க, யாரு குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கீங்க? நல்லது. வந்தாலே வரவேற்கக்கூடியது வந்தவன் நாடு, செந்தமிழ் நாடு போது இப்ப தேர்ந்தெடுத்து வாங்கின காதலிலே தந்தையா நாடு பேச்சுவீங்க. ஒரு சக்தி விளக்குது மூச்சிலே. யாரு பாடுவது? முண்டாசி கவிஞர். யார் முண்டாசி கட்டிய மூத்த புலமையார்? பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கணினி கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை எழுந்தவுடன் விளையாட்டு, பின்பு அதை உணர்ந்து கொள்ளடி பாப்பா. அழகாக பாடிவிட்டார்கள். அதுபோல வந்தவரை எப்படி வரவேற்க வேண்டும் பாருங்கள். அவர்கள் என்று வரவேற்க வேண்டும். இது ஒரு வகையான வரவேற்பு. இந்த ஒன்று வந்தவரை வாங்க. எப்போ வந்தீங்க, யார எதுக்கு வந்தீங்க, பார்க்க வந்தீங்க, யார புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு வரவேற்கக்கூடிய வரவேற்பு இருக்கு. அப்ப வந்தவரை முக மலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும். வந்தவர் எங்குற்று வரவேற்கணும். அதாவது இந்த உலகத்தில் யாரோடு யார் சென்றாலும், யாரோடு யார் பேசினாலும் எப்படி பேச வேண்டும்? புன்னகையோடு சிரித்த முகத்தோடு பேச வேண்டும். இந்த உலகத்தில் வாங்க முடியாதது ஏதாவது இருக்கா? இருக்கு. என்ன? பெத்த தாயை வாங்க முடியாது. மற்றும் இரண்டாவது மான மரியாதை போச்சுன்னா திரும்பி எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. சரி, மற்றது பட்டாது. உயிர் போனா திரும்பி வாங்க முடியாது. உயிர், மானம், இன்னொன்று அம்மா, இந்த உலகத்தை வாங்க முடியாது. அதுபோல சூரியனை வாங்க முடியுமா? சூரியனை வாங்க முடியுமா? வாங்கிடல. சூரியனை வாங்கிடல. எப்படி வாங்குவது? 30 ரூபாய் கேஸ் கொடுக்க போறாங்க. நான் சொல்றது உதிக்கக்கூடிய சூரியன். உதிக்க சூரியனா? நான் சூரியன் நம்ம சரத்துக்கு நடிச்ச படம் நினைச்சேன். அது இல்லங்க, நான் கேட்கக்கூடியது உதிக்கக்கூடிய சூரியன் காலை நேரங்களில். அதே மாதிரி வந்து நிலா வாங்க முடியுமா? முடியாதுல்ல. இதுவும் இருக்கு. வானத்தை வாங்க முடியுமா? முடியாதுல்ல. பூமியை வாங்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா வாங்குறாங்க இல்ல. 6 கால் உண்டு, அதிகம் உண்டு, 4 கால் உண்டு, மதிப்பு உண்டு, விலை ஏன. இது
என்ன 6 கால் உண்டு, அதுக்கு 2 கொம்பு உண்டு, 4 கால் உண்டு, மதிப்பு உண்டு, விலை இடைநாங்க பாருங்க. 6 கால்கள் உண்டு, 6 ஓடுது, கால்வாய் ஓடுது, அதான் 6 கால்கள் உண்டு. அதுக்கு கொம்பு உண்டு. அந்த புறமும் இந்த புறமும் மாற்றி திசை திறப்ப அந்த நதியை அமைக்கக்கூடியதற்கு 2 பக்கமும் கரை வேணும், 2 கரை வேணும். அப்ப 4 கால் உண்டு. அப்படியா 4 கால் உண்டு. அப்படியா தண்ணி ஓடுது. இப்ப ஒரு காட்டுல தண்ணியை வாத்துறா, ஆமா, என்ன வேணும்? மம்பட்டி வேணும். அப்ப 4 கால் உண்டு, தண்ணி வாத்து மதிப்பு உண்டு. இப்ப ஒரு நதி ஓடுது, இப்ப காவேரிங்கிற நதி ஓடுது. ஏன் மதுரை எடுத்து போவேன், மதுரை ஓடக்கூடிய நதி வைகை நதி. வைகை நதியில இவ்வளவுதான் தண்ணி இருந்து இத்தனை லிட்டர் தான் இருக்குன்னு கணக்கிட முடியும். விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாதுல்ல. அதே வாங்குறியால, வாங்குறேன். எப்படி வாங்குறியா? எப்படி? அதையும் வந்து பைப்பை போட்டு அந்த தண்ணியை கடத்தி லிட்டர் 5 ரூபா 10 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்கீங்க. அதையும் வாங்கி நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு விஷயம் தெரியுமா? ஏன்னா நீரின்றி அமையாத உலகங்க. யார் யாருக்கும் வானின்றி அமையாது. ஒரு மனிதன் அதாவது தண்ணி இல்லாம வாழ முடியாது, காற்று இல்லாம வாழ முடியாது, உணவு இல்லாம வாழ முடியாது. ஐம்புலங்கள் மெய்வாய் செவி அப்படின்னு 5 பஞ்சபூதங்கள் 5 பஞ்சம்னால 5 என்னன்னா நீர் நிலம் தீ காற்று ஆகாயம் விசும்பு பஞ்சபூதங்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு 3 வேணும். இப்ப மனிதன் பாத்தீங்கன்னா பொதுவான எல்லாத்துக்கும் பொதுவானது தண்ணி. சரி, அதையும் இப்ப பாட்டில 10 ரூபாய் 20 ரூபாய் விற்க ஆரம்பிச்சிருக்கேன். நமக்கு வாங்கிருக்கு ஒரு வாங்கி ஒரு கடையில் போய் 5 10 ரூபாய் தண்ணிக்கிற ஒவ்வொரு வாங்கி குடிச்சிடுவோம். அந்த பாலா போன அந்த ஆடு மாடு இந்த பறவை எல்லாம் என்ன பண்ணு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது கடையில போய் எனக்கு தண்ணி வேணும் கேட்க முடியுமா? இந்த ஒரு 2 காலமாக அதாங்க நீங்க சொல்றது போல ஒரு 2 ஆண்டு காலமாக இப்ப மழை பெய்யான வகையில ஆடு மாடுகள் கூட பணம் கொடுத்துதான் தண்ணி வாங்கக்கூடிய நிலைமை ஆயிருக்கு. ஏன் நல்லவர்கள் வாழக்கூடிய பூமி இப்ப வர வர தெய்வத்தை நிறைய கும்பிட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு 2 வருஷத்துக்கு கொரோனா டைம்ல அவ்வளவு தெய்வத்தை யாரும் கையெழுத்து வணங்குது. இப்போ அதிகமாக கடவுள் நம்பிக்கையோடு கடவுளை கையெழுத்து கும்பிடக்கூடிய காலமாகிவிட்டது. சுய நலம் நிறைந்த உலகம் இது, சுயநலம். அதனால மனிதனை மனிதன் நம்பக்கூடாது, தெய்வத்தை நம்ப வேண்டும். அப்ப சொல்லுவாங்க நான் சொல்ல சொல்லுங்கள். அப்ப கேளுங்க. ஒன்னும் நான் கேட்கணும், ஒண்ணு நான் சொல்லணும். அம்மா வீட்டுக்கு போனா நீங்க நோங்குற ஆணு நோங்குற மாதிரி அதுதான் சொல்லிருக்காங்க. புருஷன் கிடைக்காத கும்பல போஸ்ட் மரத்தை கட்டிக்கிட்டு யாருனாரா வர முடியாது பேசப்படாது. நீ பேச நான் பேசுவேன். நான் பேசுறேன் காரணம் இருக்கு. நீ யாரு புள்ளியா அவ புள்ளியா நீ சொல்ல மாட்டியா? சரி நான் சொல்றேன். சொல்லு. அபிஷேக பிரியா சிவா. இந்த அபிஷேகம் தான் மைக்கு போனா கேக்குறியா? சொல்ல வேணாம். வேற தான் கேட்டேன் நானே. என் பேர் என்ன பேரு அப்படி சொல்லி வேற அப்படி சொல்ல முடியாது. அபிஷேக பிரியா சிவா. அழகா பிரியா விஷ்ணு. அபிஷேகம் ஆராதனை மைக்கு போங்க நான் என்ன கேட்கல. உன் பேர் என்ன? என் பேர் சொல்லுங்க. அதே சொல்லியா? அபிஷேக பிரியா சிவா. ஐயா எப்ப தேன் சொல்லுங்க. சரி என்ன சொல்றது? அண்ணே எனக்கு வெத்தல இருந்தா கொடுங்க. என்ன சொல்றது? இந்த வந்து இந்த ரூம் பாய். சார் வணக்கம். ஒரு காப்பி கொண்டு வாங்க. நீங்க பேசியா என்ன சொல்றது? என்ன கேக்குறது? பேரை கேக்குற பேரை சொல்லுங்க. இந்த ஊருக்கு பேர் என்ன? எந்த ஊருக்கு பேர்? இந்த ஊருக்கு பேர் என்ன? இந்த ஊருக்கு பேர் அருமையான பேர். என்ன? ஏன்னா ஊரு பேர் சத்தியமூர்த்தி நகர். அதுலயே சத்தியம் இருக்கு பாருங்க. அதுல வாழ் மக்கள் எவ்வளவு சத்தியமா இருப்பாங்க. சத்தியமூர்த்தி நகர். இந்த ஊருக்கு வரணும். எங்க இருந்து வரணும்? மதுரையில இருந்து நான் வாகனத்தின் மூலமாக இந்த ஊருக்கு வரணும். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் தேவலோகத்துல இருந்து வரேன். தேவலோகம் எங்க இருக்கு? தேவலோகம்னா மேலதான் இருக்கு. சம்பந்தமில்லையா தலையில அடி, சமயாதவரே குண்டியில் அடியும் பாருங்க. அதையே வாயாம சொல்லாத. சம்பந்தமில்லையா தலையில அடி அப்படின்னா நம்ம எதை சாப்பிடுறோம்? உணவு சாப்பிடுறோம் இல்லையா? அரிசி. அந்த அரிசி எங்க இருந்து வருது? காட்டுல இருந்து வருது. வயக்காட்டுல இருந்து வருது. அதுதான் காடுங்க. அப்ப ஒரு நெல் கருதானது விளைஞ்சு முதிர்ந்த போன என்ன செய்வோம்? கருது அறுப்போம். கருது அறுப்போம்ல. கருது இந்த காலத்துல கருது அதே அறுத்து அதை ஒரு கையாச்சு கொடுத்துருது. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. என்ன செய்வாங்க அப்படின்னா நெற்கருதை வந்து அறுத்து அதை வந்து பின்னாடி வந்து ஒரு கயிறை கட்டி கையடிப்பா அடிப்பாங்க. ஒரு ஒரு உரல உள்ள முன்னாடி போச்சு அது மாதிரி அடிப்பாங்க. அப்ப சமஞ்சமில்லைய தலையில அடினா விளைந்த நெல் கதிர்மணிய தலையில அடி. சமயாத அப்படின்னா இப்ப நாத்து நடுறோம். இப்ப நாத்து நடும்போது ஒரு நாத்தாங்கன்னு ஒரு வயக்காடு இருக்கும்.
அதுல நல்ல பாதி நாத்து வளர்ந்தப்ப என்ன செய்வோம் அப்படின்னா நாத்தை புடுங்கி அடுத்த வயக்காட்டுல போய் நாத்தை நடுவோம். அந்த நாத்தை புடுங்குறோம் இல்லையா, அப்ப அந்த நாத்தை புடுங்கும் போது பாருங்க, நாத்தை புடுங்கி அப்படி ஒரு அலசி தூர்ல ஒரு தட்டு தட்டுவாங்க. அதே குண்டியில தட்டுவது. அப்ப சம்பந்தமுடைய தலையாடி சமயாதமுடைய அதிரடி அப்படின்னா நெருக்காது நாட்டு மரத்தை வெட்டினா ரத்தம் வருமே இருக்கு. எங்க தமிழ்நாட்டுல இருக்கு ரத்த வேங்கைன்னு ஒரு மரம். அது எங்க இருக்கு தெரியுமா? இங்க வா, அஞ்சையும் போற ரத்த வேங்கையா? எல்லைய சந்திக்கிறியா? அஞ்சையும் சந்திக்கிறியா? இல்ல இல்ல, அக்கிரத சரி. ரத்த வேங்கைன்னு ஒரு மரம் இருக்கு. இது எங்க இருக்குது அப்படின்னா மதுரை மாவட்டம் அழகர் தெரியுமா? ஆமா இருக்கு. அங்கே ஒரு இடத்துல ஒரே மரம் இருக்கு. அந்த மரத்தை சுத்தி 1 கிலோமீட்டர் சுத்தி கம்பி வேலி போட்டு வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் யாரும் போகக்கூடாது, அருகில் செல்லக்கூடாது. உண்மையா எட்டுக்கிற மரத்துக்கு அப்ப அது பேர் ரத்த வேங்கை. இருக்கட்டும் சார், நல்லா நல்லா அருமையா பேசுறீங்க. இந்த சாவித்திரி கிட்ட போனீங்களா? நானே போனேன். ஆமா. ஒண்ணும் சொல்லலையா? என்ன சொல்ல போகுது? பேசாம படுத்துட்டாரா? போட காரியம் வேற, காரணம் வேறு. பக்கத்துல இருக்க ஆள் இல்லையா? யாரும் இல்ல. ஒரு ஊர் நாள் போயிட்டாங்க. நான் போறதால சும்மா ஈரம் இருந்தா வடக்க மாத்திரத்தை அடிச்சே போட்டுருவேன். நீ போனீங்கல்ல? ஆமா. குருஜா வீட்டுல இல்ல. நான் போவேல குருஜன் செத்து போயிட்டாரு. பாருங்க, என்ன தேவை சொல்லக்கூடாது. அவர் ஷூட்டிங் போயிருப்பாரு. யாரு? சாவித்திரி குருஜன் செப்பல் கணேசன் ஷூட்டிங் போயிருப்பாரு. ஏய் பைத்தியமாடி, நான் சொல்லக்கூடிய சத்தியமான மனைவி சாவித்திரி இல்லையா? சத்தியவான் மனைவியா? அதுகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ திரையுலகத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்க. நியாயமா போடு தீர்த்த சுமங்கலி பவா என்று ஒரு வார்த்தையை கூறி, ஏன் கணவன் இறந்து விட்டான், இறந்தவரை இந்த வார்த்தையை சொல்லலாமா? சொன்னேன், அங்கே ஒரு நன்மை ஏற்பட்டது. வேற என்ன கேட்க போறவா? இருக்கட்டும். ஒரு விஷயம் காதுன்னு சொல்லணும், வெளியே சொன்னா அசிங்கம். நல்ல சாமியார் தானே, போய் இந்த வேலை பார்த்துருக்கீங்க. என்ன வேலை கையடியா? அம்மா கிடைக்கவே வேறனே என்ன அருமையா பேசுறீங்க, அழகா இருக்கீங்க. இந்த லீலாவதி தொப்புல போய் வாய வச்சீங்க. லீலாவதி வாயில இந்த தொப்புள்ள அது அந்த தொப்புல நிறமாத கற்பனையா இருக்கும்போது சரி தொப்புல வாய வச்சீங்க. என்ன காரணம் தவறாக வைக்க கிடையாது. அங்கே பக்த பிரகலவன் என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் வைத்துக் இருந்தான். அவனுக்கு அரிநாமத்தை கூட்டுவதற்காக தொப்புளில் வாய வச்ச இறமைய மனைவி லீலாவதி, லீலாவதியோட தொப்புள்ள வாய வைக்க முடியாது. இதுதான் காரணம். தவறாக வைக்க கூடாது, தவறாகவும் பேசவும் கூடாது. உங்களோட பேர்? என் பேரு வீரதேவி. அப்பா பேரு? அப்பா ஒரு அம்பிராஜ். அம்மா பேரு? திருச்சி ரமாமணி. என்ன செய்கிறீங்க? நான் காவலர். என்ன காவல்? திணைக்காவல். யாரா? நானே உடற்பிறவா சகோதரி நம்மால புள்ளி குள்ளி வள்ளி நீங்க. அவர்களுக்கு காவல் தான் நீங்க. சரி, அந்த காவல் பார்க்கக்கூடிய பெண்ணுடைய திருநாமம் என்ன? அதே என்னுடைய உடற்பிறவா சகோதரி வள்ளி. ஓ என் தங்கச்சி. இன்னொரு நம்மால புள்ளி. ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல, அதனால வள்ளி அழைத்து வாருங்கள். உடனே வள்ளி பார்க்கணும், அதுக்கு நம்மால பாருங்க. உனக்கறாளா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. அந்த புள்ள நல்ல உள்ளதே. சரி, கொஞ்சம் மோசமான உள்ள ஒரு 2 அடி தள்ளியே இருக்குங்க. ராஜபாளையம் நாய் இருக்கு. நாய் ஆமா எத்தனை தண்ணி இருக்கு? என்ன நாய்? ராஜபாளையம் நாய். ராஜபாளையம் எத்தனை தண்ணியை கண்டுபிடி மாதிரி இருக்கு. 15 நாய் சோலை முடிச்சிட்டா. அது மட்டுமா? கழுத கழுத கோவேரி கழுத, கோவேரி கழுத குதிரை மாதிரி இருக்கும். 18 கோவேரி கழுத, ஒவ்வொரு கோடையும் சோலை முடிச்சு. சரி, அது மட்டும் இல்ல, யானை இருக்குல்ல, யானை. ஆமா, இந்த காட்டுக்குள்ள பொம்பேன்னு சொல்லிட்டு தெரியாங்க இல்ல, அந்த மாதிரி 15 யானை சோலையை முடிச்சுட்டா. சரி, பார்த்து தள்ளியே இருங்க. சரி, அழைத்து வாருங்கள் பார்ப்போம். கூப்பிட்டுருவோமா? கூட்டிட்டு வாங்க. அம்மாளே